ஆரம்பிக்கலாமா? மோஸ்ட் டேஞ்சரஸ் ரிச்சுவல் கைஸ் இது வந்துட்டு. ஸோ டோன்ட் ட்ரை திஸ் அட் ஹோம். ஓகே சார்லி ஆர் யூ தேர்? பிளடி மேரி இஃப் யூ நாட் கம் ஐ வில் கில் யுவர் சைல்டு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த பிளட்டை கேண்டில் தடவை போகிறோம் கைஸ். இது நீங்கள் சேலஞ்ச் பண்ணும்போது நெகட்டிவாக ஏதாவது நினச்சிட்டு தான் பண்ணணும், பாசிட்டிவாக இருக்காதுன்னு நினச்சிட்டு பண்ணக்கூடாது. இருக்குன்னு நினச்சிட்டு தான் பண்ணணும். அது தனியாக பண்ணி பாருங்கள், இன்னும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமாக இருக்கும். ஸோ ஹலோ கைஸ், பேக் டு அனதர் ஒரு கோஸ்ட் எக்ஸ்பெரிமெண்டல் சேலஞ்ச் வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம். ஏன்னா வீட்டுக்குள்ளேருந்து வீடியோ பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. ரொம்ப 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 நாட்கள் கழித்து ஃபஸ்ட் டைமாக நான் வீட்டில் இந்த சேலஞ்சஸில் ட்ரை பண்ண போகிறேன். ரொம்ப ரொம்ப நாள் ஆசை கைஸ். அண்ட் இன்றைக்கி நம்ம வந்துட்டு 12 AM சேலஞ்சு தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். அண்ட் 12 AM சேலஞ்சு வந்துட்டு ஒரு சேலஞ்சு கிடையாது கைஸ், கிட்டத்தட்ட மொத்தம் 3 சேலஞ்ச் பண்ண போகிறோம் நம்ம இன்றைக்கி. அண்டு டைம் காட்டிடலாம் ஃபஸ்ட்டு. அண்ட் இன்றைக்கி வீட்டில் நம்ம தனியாக தான் இருக்கிறோம், ரொம்ப நாள் கழித்து தனியாக இருக்கிறோம் மறுபடியும். அண்ட் அதான் இன்றைக்கி சேலஞ்ச், இந்த 3 சேலஞ்சை ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னு. அண்டு உங்களுக்கு நான் டைம் கணிச்சிடுறேன். இட் இஸ் டைம் தெரியும்னு நினைக்கிறேன். கரெக்டாக லெவல் 59 ஆயிடுச்சு கைஸ். கரெக்டாக 11:59 1 நிமிஷம் இருக்குது. அண்டு ஃபஸ்ட்டு சேலஞ்சாக நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா பிளடி மேரி சேலஞ்ச் தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். இது நான் எக்கச்சக்கமான வீடியோஸ் யூடியூப்பில் பார்த்துருக்கேன். இது கோஸ்ட் வருமானு கேட்டிங்கன்னா ஐ டோன்ட் நோ, ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும். அது ரொம்ப நாள் ஒரு த்ரில்லுக்காக தான் இந்த சேலஞ்சஸ்லாம் பண்ணுறது. மேபி வரலாம், எது வேணாலும் வராமலும் போகலாம். ஆனால் ரொம்ப நாள் ஆசை கைஸ் எனக்கு இந்த சேலஞ்சஸில் ட்ரை பண்ணணும். ஏன்னா ஒன்று பண்ணக்கூடாது, மொத்தம் 3 ட்ரை பண்ண போகிறோம். அது வந்துட்டு நான் போக நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா பிளடி மேரி சேலஞ்சு நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும் கைஸ், அதை தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். அண்டு டைம் இன்னும் 1 நிமிஷம் இருக்குது கரெக்டாக. அண்டு பண்ண போகிற சேலஞ்சுக்கான ஒட்டுமொத்த ஐட்டம்ஸும் நம்ம இந்த கையில் இருக்குது. இதை வச்சு தான் நீ வெயிட்டாக சம்பவம் பண்ண போகிறோம். 3 சேலஞ்சு இன்றைக்கி ஏதாவது ஒன்று நடக்கலாம், பார்ப்போம். அண்டு ஃபஸ்ட்டாக நம்ம பிளடி மேரி சேலஞ்ச் தான் பண்ண போகிறோம். இந்த சேலஞ்சோட முக்கியமான ரூல்ஸ் என்னென்னா இருட்டில் தான் பண்ணணும், நைட்டு 12 மணிக்கு தான் பண்ணணும், வீட்டில் யாருமே இருக்கக்கூடாது கைஸ். நீங்கள் யார் வேணாலும் வச்சு பண்ணலாம், பட் அலோனாக பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டு வைப்பாக இருக்கும். அந்த ஹாரர் த்ரில்லிங் பயங்கரமாக இருக்கும் நைட் நேரம் பண்ணும்போது. இப்போ வந்துட்டு லைட் இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுவேன். ஒன்லி கேண்டில் மட்டும்தான் இருக்க போகுது. அண்ட் நான் உங்களுக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்கிறேன், நம்ம சேனல் பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் ஆலில் போட்டுவோங்க, அப்படின்னா தான் வீடியோஸ் உங்களுக்கு வரும். ஓகே கைஸ், ரிச்சுவலை ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ரெடியா? 3 கைஸ், டைமும் 12 ஆயிடுச்சு. ரெடியா கைஸ்? 3, 2, 1 லெட்ஸ் கோ. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா லைட்டை ஒட்டு மொத்தமாக ஆஃப் பண்ண போகிறோம் கைஸ். ரெடியா? ஓகே, ஆமாம் கைஸ் இருங்க கைஸ், நான் மற்ற ரூம் லைட்டில் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன். அதுக்கு முன்னாடி எனிதிங் ஏதாவது நடக்குதான்னு பார்த்துப்போம். வாவ், வீடே இப்போ தான் செம இருட்டாக இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு லேப்டாப்பை தவிர வேறு எல்லாமே ஆஃபில் இருக்குது. அண்ட் வி கோ. ஆரம்பிக்கலாமா? இவ்வளோ நாளில் நம்ம இருங்க லைட்டிங், இவ்வளோ நாள் நம்ம கோஸ்ட்டை தேடி ஓடிட்டு இருந்தோம். இன்றைக்கி நம்ம வீட்டுக்குள்ளேயே கோஸ்ட்டை வைக்க போகிறோமான்னு தெரியல. ஒரு கேண்டில் போதும்னு நினைக்கிறீங்க? போதும். ஓகே நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். கரெக்டாக 12 இருங்க, நான் லேப்பையும் நான் ஆஃப் பண்ணிடுறேன். அப்படின்னா போச்சுடா ஃபோன். சம்பவமா? ஐயோ சிஸ்டர்னா லேப்டாப் ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆயிடுச்சு கைஸ். அதுக்குள்ளே சம்பவம் ஆரம்பிச்சிருச்சு. லைட்டு வேறு கீழே வந்துருச்சு கைஸ். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியாவா? தனியாக இருக்கும்போது தான் கைஸ் கரெக்டாக லைட்டு கீழே வந்தோடனே லேப் ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆயிடுச்சு. இது அன்எக்ஸ்பெக்டடு மொதல் சம்பவம். பாசிட்டிவ்
மேரியக்காக இது வந்துட்டாங்களா? லைட்டு இது உடையிலையே. உடையலடா, நீ தேவைப்படாது நீ. ஓகே ரெடி கைஸ். இன்னொரு கேண்டிலே பற்ற வச்சுப்போம். அப்போனா தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மொதல் சம்பவமே ஆரம்பிச்சிருச்சு சொல்கிறதுக்கு முன்னாடியே. இன்றைக்கி நம்ம மேரி அக்காவை தான் வர வைக்க போகிறோம். இது எப்போ ட்ராப் ஆகி முடிக்கிறது? மேரி அக்கா வந்துட்டிங்களா? தனியாக இருக்குன்ட்டு இல்லை வேறு யாராவது வந்துட்டிங்களா கைஸ்? இன்னொன்று சொல்லப்போனால் இருங்க சொல்கிறேன். ஏற்கனவே வீட்டில் நான் சொல்லாத விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு. இது வரைக்கும் யார்ட்டையும் நான் சொன்னது கிடையாது. அட ட்ராப்பு உழு, இப்பயே பதட்டப்பட வைக்காது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி நான் பார்க்கலாம். ஒரு வார்னிங்காக தான் சொல்கிறேன். நீங்கள் தனியாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படின்னா தான் இதோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஒரு கேண்டில் எறிவிட்டு கைஸ் பிரைட்னஸ் காண்டி. அண்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே, ஓரளவுக்கு தெரியுதா? ஓகே, ஓகே மேரிக்காவை கூப்பிடுவோமா? வெளிநாட்டிலேருந்து இங்கே வர வைக்க போகிறோம். பிளடி மேரி ஆர் யூ தேர் கைஸ்? இது ஒரு 10 டைம்ஸ்ட்டு தான் சொல்லணும். ஃபஸ்ட்டில் 3 டைம்ஸ்ட்டு சொல்லிகிட்டு இருந்தாங்க. போக போக 10 அப்படி இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். பிளடி மேரி ஆர் யூ தேர்? 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 கேண்டில் நான் விட்ற மூச்சு காடுது என்னன்னு தெரில எனக்கு. பிளடி மேரி ஆர் யூ தேர்? 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 இன்கேஸ் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸை இன்னும் கொஞ்சம் ஹாண்டடாக மாற்றுறதுக்காண்டி ஒரு சில விஷயங்களை பண்ண போகிறோம். பிளடி மேரியில் பிளட் இல்லைன்னா எப்படி நீட்டு பின்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு ட்ராப் பிளட்டை நம்ம இதில் வந்துட்டு இறக்க போகிறோம். ஓ அக்கா, பிளடி மேரி அக்கா இங்கே இருக்கீங்களா? இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமானதுன்னா ஊசியை குத்தி பிளட்டு வர வைக்கிறதா. எவ்வளோ நேரம்டா பிளட்டு வரும்? எப்போ வரும்? அக்கா இது போயிட போகிறாங்க. போடா வந்துடுச்சு கேஸ் கேட்டா. அவ்வளோ இருங்க காட்டிடுறேன். தெரியுதா? தெரியுது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த பிளட்டை கேண்டிலில் தடவ போகிறோம். கேண்டிலில் தடவி மறுபடியும் அந்த பிளடி மேரிங்கிறத ஒரு 10 டைம் இது பண்ண போகிறோம். திஸ் இஸ் கோன எரியுது. இருங்க ஃபஸ்ட்டு தடவிடுறதில்ல. தடவிட்டேன், போதும்னு நினைக்கிறேன். ஓகே, இது போதும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் ஹோப் இருக்குது. அண்ட் கைஸ், இது நீங்கள் சேலஞ்சு பண்ணும்போது நெகட்டிவாக ஏதாவது நினச்சிட்டு தான் பண்ணணும். பாசிட்டிவாக இருக்காதுன்னு நினச்சிட்டு பண்ணக்கூடாது. இருக்குதுன்னு நினச்சிட்டு தான் பண்ணணும். அது தனியாக பண்ணி பாருங்கள், இன்னும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமாக இருக்கும். ரெடி? பிளடி மேரி ஆர் யூ தேர்? அண்ட் கைஸ், இதில் இன்னொன்று இம்பார்ட்டண்ட்னா பிளடி மேரி உசுப்பதுன்னு அதுக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. ஐ மீன் வெளிநாட்டில் சொல்கிறாங்க, எந்த நாடுன்னு தெரில. ஐ திங்க் இதோட ஸ்டோரி என்னென்னா, அந்த பிளடி மேரியோட குழந்தைய கொன்னதாக ஒரு இது சொல்கிறாங்க. அவங்க குழந்தைய கொன்னுட்டா இவங்களுக்கு ரொம்ப கோவம் வரும்னு சொல்கிறாங்க. எனக்கே கொஞ்சம் குழப்புது, ஓவரெல்லாம் சொல்கிறேன் நான். அண்டு நம்ம அதை கேட்டு பார்ப்போம். பிளடி மேரி இஃப் யூ நாட் கம் I will kill your child. Bloody Mary, if you not come, I will kill your child.
எனக்கு உளுந்த மாதிரி இருந்துச்சு. Bloody Mary, if you not come, I will kill your child. Bloody Mary, if you not come, I will kill your child. Bloody Mary, if you not come, I will kill your child. Bloody Mary, if you not come, I will kill your child. Bloody Mary, if you not come, I will marry you. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஃபன்னாக ஊசி பேசி பார்ப்போங்க. சப்பையாக வருதான்னு பார்ப்போம். வருமா தெரியல. வெளிநாட்டிலேருந்து பாஸ்போர்ட் எடுத்து வரதுக்கு ரொம்ப நாள் ஆகும்னு நினைக்கிறேன். இதுக்கு இருந்துட்டு இப்போ தான் ஏதோ ஒரு நாட்டில் எந்த ஊர்னு தெரில. இப்போ தான் ஒரு 200 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். இன்னும் வரத்துக்கு ஒரு மாத காலங்கள் ஆகும்னு நினைக்கிறேன் நான். பிளடி மாதிரி உன்னால் என் ரத்தம் வீண் போனது தான் ஒரு இது. Bloody Mary, if you not come, I will kill your child. இப்போ நம்ம சேலஞ்ச் நம்பர் 2க்குள்ளே போகிறோம். ஓகே, ரெடியா கைஸ்? ஸோ கைஸ், இப்போ நம்ம பண்ண போகிற நம்பர் 2 சேலஞ்ச் ரொம்ப ஃபேவரட்டான சேலஞ்சு கூட சொல்லலாம். சார்லி கேம். இந்த கேமை பற்றி சொல்லணுன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அண்டு இது உண்மையாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். பட் 12 ட்ரை பண்ணது கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைமு. இது வந்துட்டு நான் ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் ஸ்கூலில் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸ்கூல் பண்ணும்போது அதெல்லாம் பெரிய ஸ்டோரி அதெல்லாம் இருக்குது. சொன்னால் டைம் லேட் ஆயிருன்னு பகல்லே நாங்கள் ஸ்கூலில் அப்போல்லாம் ட்ரை பண்ணது 9th படிக்கும்போது தான் நினைக்கிறேன். எப்படி சொல்கிறது, கும்பலாக உட்காந்து பண்ணிகிட்டு இருந்தோம். சார்லி இந்த கேமை தான் உட்காந்துட்டு ஒருத்தர் அதை ஹூன்னு ஊதுவான், ரூல் பென்சிலில் ஊதுவான். அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு கூத்தாக இருக்குங்க, செம்ம கூத்தாக இருக்கும். அப்போ என்னாச்சுன்னா, அப்போ என்ன சொல்லுவாங்க ஸ்கூலில், ஹெட்மாஸ்டர் தான் நினைக்கிறேன், பிரின்சிபல் ஹெட்மாஸ்டர்னு தெரில. அவரே டேரெக்டாக கிளாஸுக்குள்ளெல்லாம் வந்து பார்த்து என்ன பண்ணுறீங்கன்னு எல்லாத்துக்கிட்டையும் முன்னாடி கேட்டாங்க. அது செம கூத்தாக இருந்துச்சு அந்த ஏஜில் வந்துட்டு. அண்டு இந்த கேமை பற்றி சொல்லணுன்னா தெரியாதவங்களுக்கு மட்டும் நான் சொல்கிறேன். இது வந்துட்டு ஒரு சின்ன பையன் கைஸ். எப்படி சொல்கிறது, வெளிநாட்டில் இந்த கேம்ஸ்லாம் விளையாண்டு நிறைய பேர் செத்து போயிட்டு தான் சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம மாதிரியாக இருக்குது. நான் எப்படி சொல்கிறது, என்னோடய பர்சனல் இதில் சொல்லணுன்னா வாய்ப்பே கிடையாது. இது விளையாண்டு எப்படா சாவிங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருக்குது. விளையாண்டா நம்மளுக்கு இது எதாவது ஆகுமா பார்ப்போம். நமக்கு எதாவது ஆகாது. இந்த சார்லி பை உள்ளிக்கு ஏதாவது பண்ண வச்சுருவோம் நம்ம இருந்துட்டு. அண்ட் ஓகே, இந்த கேம் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதோட மெயின் ரூல்ஸ் பார்த்துக்குவோம். எஸ் நோ மறந்துட்டேன். அதுக்கு முன்னாடி இதை நான் செட்டப் பண்ணி முடிச்சிட்றேன். ஓகே எஸ், ரெடியா? ஸோ கைஸ், நம்ம ரிச்சுவலுக்கு தேவையான அனைத்தும் ரெடியாகி விட்டது. இது பார்க்குறதுக்கு அப்படியே ஜகஜோதியாக இருக்குது நைட்டில் பார்க்குறப்ப. இருங்க, அது பிரைட்னஸ் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி பார்க்குறேன், அப்போ தான் ஓகே கைஸ். இது வந்துட்டு நீங்கள் ரூல் சிவியும் ட்ரை பண்ணலாம், சிவாமலும் ட்ரை பண்ணலாம். ஆனால் புது ரூலாக இருக்கணும் பார்த்துக்கோங்க. எப்படின்னா புது ரூலாக இருக்கலாம். இந்த 2 அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குல்ல, அது 2மே நேராக இருக்கணும், இந்த கீழே ஒழுகாமல். இப்போ நான் வாங்கியிருக்க ரூல் அப்ஸ்ரா ரூல் ஃபார் குட் ஹேண்ட் ரைட்டிங். அதுக்காண்டி தான் சும்மா வாங்கினேன். பார்ப்போம். இதோட மெயின் ரூல் என்னென்னா, சார்லி இப்போ நம்ம வர வைக்கிறதுக்காக 2-3 வேர்ட்ஸ்லாம் சொல்லணும். இப்படி வர வைக்கணும், சார்லியை கூப்பிடணும். தமிழில் கூப்பிட்டா அவன் வரமாட்டான், அதனால் இங்கிலீஷில் தான் கூப்பிடணும். கூப்பிட்டுறலாமா கைஸ்? சார்லி ஆர் யூ தேர்? இது நம்ம 3 டைம் சொல்லணும் மொத்தம். ஐ திங்க் 12 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். போன ரிச்சுவலுக்கே அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. வந்தால் நல்லாயிருக்கும். சார்லி மெழுகுதியில் சவுண்டு கேட்குற மாதிரி இருக்கு. சார்லி ஆர் யூ தேர்? சார்லி ஆர் யூ தேர்? இது மட்டும் நவுந்துருச்சுன்னா நல்லா சிறுக்கடிச்சிருவேன் சத்தியமாக. சார்லி ஆர் யூ தேர்? சார்லி, if you want to play with me, if you not come, I will. சடன்லி ரெக்கார்டு கட் ஆயிடுச்சு. அதில் கைப்பட்டு ரெக்கார்டு கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த சார்லி பைப்புள்ளையும் பிளடி மேரி அக்கா கூட வரான்னு நினைக்கிறேன். பாப்பா. சார்லி, இஃப் யூ வாண்ட் டு ப்ளே வித் மீ. கைஸ், இதை நீங்கள் தனியாக ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போனா தான் தெரியும். ஓ ரூல் ஆனிச்சு, கைப்பட்டு ஆடிச்சு. சார்லி ஆர் யூ தேர்? ஓ மை காட், எஸ்ஸில் வந்துருச்சு கைஸ். சும்மா சொன்னேன், சும்மா ஊதி பார்த்தேன் எஸ்ஸில் வைக்கலான்னு. இது ஒர்க் ஆகுதுன்னு தெரியும், அதான் மனசு கஷ்டப்படக்கூடாதுட்டு செஞ்சு பார்க்கலாமேன்னு செஞ்சு பார்த்தேன். இங்கே வச்சு பார்ப்போம். அண்டு இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பிளட்டு விட போகிறோம்.
அப்போலே சின்ன ஊசி, இப்போ வந்துட்டு பெரிய ஊசியில் ட்ரை பண்ண போகிறோம். ஒட்டுமொத்த ரத்தமும் இந்த சேலஞ்சஸ்லேயே புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ப்ளட்டை இறக்கிட்டு உங்கள்கிட்ட கண்டினியூ பண்ணுறேன். அண்ட் கைஸ், பார்த்ததுக்கு இது மாதிரி சேலஞ்சஸ் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது சேலஞ்சு பண்ணலான்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன். இந்த சேலஞ்சு வந்துட்டு எதுவும் என்னடா பேயவே காணும் வீடியோவில் அப்படின்னு என்கிட்ட கேட்காதீங்க. சும்மா ஒரு த்ரில்லிங் வீடியோ, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு. இந்த மாதிரி சேலஞ்சஸ்லாம் நான் நைட்டில் பண்ணால் என்னென்னலாம் பண்ணுவேன்னு தான் இந்த வீடியோ. அதுக்கு தான் உங்களுக்கு ஏதாவது எப்படி சொல்கிறது, உங்களுக்கு எதாவது எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நடந்துருந்தால் சொல்லுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி ரத்தத்தை இறக்கி சவுண்டு கேட்குது கிச்சனில். யாராவது வந்துட்டிங்களா? ஹலோ, சி என் வீட்டில் நானே போயிட்டு கேட்டுட்ருக்கேன் யாராவது வந்துட்டிங்களான்னு. சார்லி, Bloody Mary, if you come in the house, you inside the house, you will answer me in the A4 sheet paper. You will move on the roll pencil. சவுண்டு கேட்டுச்சு, உங்களுக்கு கேட்டுச்சான்னு தெரியல, சத்தியமாக கேட்டுச்சு. கதவு சவுண்டு கேட்டுச்சு, சும்மாலாம் சொல்லலை, உண்மையாக தான் சொல்கிறேன். வந்துட்டானோ ஒரு வேலை. சாரிப்பா சார்லி, if you in the house, you can answer this paper, okay? If you inside the house, you spin the roll, yes. If you not in the house, you will turn back side. No, இங்கிலீஷ் வர அளவுக்கு தான் வரும், அதான் பேசிகிட்டு இருக்க திக்கி. ஃபஸ்ட்டு ரத்தத்தை வரப்போம். டேய், நீ வரலைன்னா நானே வந்துடுவேன்டா நீ இருக்கிற இடத்துக்கு. போச்சுரா, கை டீப்பாக இறக்கிட்டேன்னு நினைக்கிறேன். வயசு ஃபைனலி பிளட் இஸ் கம்மி. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஒரு சுட்டு பெருசாகவே விழுந்துருச்சு. இது பிளட்டு மாதிரியே இல்லை எனக்கு, ரொம்ப போட்டு அழுத்தி விட்டுட்டேன். சரி, நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இருங்க, கேமரா லேக் ஆகிற மாதிரி இருக்குது. கேமரா லேக் ஆகுது பிளட்டு விட்டதுலேருந்து. இது என்ன ஃபோனில் இப்போ இது மாதிரி ப்ராப்ளம் வராது எனக்கு எப்போவுமே. ஃபைனலி கேமரா சரியாயிருச்சு. இப்போ நான் கூப்பிட்டு வர வச்சதுக்கு என்னோடய லிட்டர் கணக்கில் பிளட்டு செலவாகும்னு நினைக்கிறேன். அண்ட் இதை பார்த்துட்டு கேமரா தெரியுதான்னு பார்த்துக்கலாம். அண்ட் கைஸ், ஏன்டா இதுக்கெலாம் போய்ட்டு பிளட்டை செலவு பண்ணாதுன்னு கேட்குறீங்க. என்னோட பர்சனல் விருப்பப்படி எனக்கு இந்த சேலஞ்சஸ்லாம் செஞ்சு பார்க்கணுன்னு ஆசை. அதனால தான் நான் அதை வீடியோவை ஃபஸ்ட் டைமாக எடுத்துகிட்ருக்கேன். அது வீட்டிலலாம் நான் இது வரைக்கும் வீடியோ பண்ணது கிடையாது. ஒரு வீடியோ இருக்குது, அதை இன்னும் போஸ்ட் பண்ண கிடையாது. அது வேறு விஷயம் கைஸ். அது ஜிம் வீடியோ பண்ணிட்டு வந்ததுனால அந்த ஃபுட்டேஜஸ் சம்திங் வீட்டில் ஏதோ நடந்துகிட்டு இருந்திருக்கு. நான் அப்பயும் வீட்டில் தனியாக தான் இருந்தேன். அதை நான் அப்படியே எப்படி சொல்கிறது, ரெக்கார்ட் போட்டு வச்சுருக்கேன். சில சம்பவங்கள்லாம் இந்த வீட்டில் நடந்துச்சு. பர்சனலாகவே வேறு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது, யாருக்கும் சொல்கிறது கிடையாது. இருந்துட்டு சும்மா போயிட்டு அவ்வளோ பெரிய லொக்கேஷன்ஸுக்கு போயிட்டு பேய் ஷூட்டுக்கெலாம் போயிட்டு வரேன். நடக்காமையாக இருக்கும், கண்டிப்பாக நடக்குது. பட் இப்போ வந்துட்டு அந்த ஜிம் வீடியோ பண்ணதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணதுக்கப்புறம் சம்திங் எதுவும் நடக்கிறதில்ல. இப்போ இதெல்லாம் ஏதோ கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஏதோ லோ வால்டேஜ் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன், கொஞ்சமாக. அண்ட் இதில் வந்துட்டு எனக்கு எதுவும் இல்லை. பட் இருந்தாலும் கதவு டொக்கு சவுண்டு கேட்டுச்சு. உங்களுக்கு கேட்டுச்சான்னு தெரியல, இல்லைன்னா சவுண்டு அதிகப்படுத்துகிற அந்த இடத்துல மட்டும் பாருங்கள். அண்ட் கைஸ், நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், அடுத்த சேலஞ்சுக்குள்ளே போயிடலாமா? சார்லியும் பிளடி மேரியும் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்துட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஃப்ளைட் பிடிச்சி வீட்டுக்குள்ள. அவங்க வரும்போது நம்ம அவங்களுக்காண்டி செலிப்ரேட்லாம் பண்ணலாம். இந்த சார்லி பேலுக்காக A4 ஷீட்டை வெயிட்டிங்கில் வச்சுருப்போம். நம்ம அக்காக்காண்டி இந்த கேண்டலையும் வெயிட்டிங்கில் வச்சுருப்போம். அண்ட் இப்போ நம்ம அடுத்த சேலஞ்சுக்குள்ளே போயிடலாமா? த ஃபைனல் சேலஞ்ச் பிகின்ஸ். ரெடியா கைஸ்? லெட்ஸ் கோ. இதோட ஃபைனல் சேலஞ்சு நம்ம ஆரம்பிக்க போகுது. கோஸ்ட் சேலஞ்சு நம்பர் 3 தான் இப்போ பண்ண போகிறோம். இந்த சேலஞ்சு வந்து ஒரு பென்டகிராம் சேலஞ்சு. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமான்னு எனக்கு தெரியல. அண்ட் அதுக்கு தேவையான விஷயங்கள் உப்பு, எலுமிச்சம்பழம், வேறு நம்ம பிளடி மேரியோட கேண்டிலு. எல்லாருக்கும் ஒரு டிஸ்க்ளைமர் கொடுக்க போகிறேன்.
இது ட்ரை பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். நான் எப்படி சொல்கிறது, நான் மோஸ்ட்லி நான் கோஸ்ட் வீடியோஸ்க்கு இது மாதிரிலாம் யூஸ் பண்ணுவேன், பென்டாகிராம்ங்கிற ஒரு விஷயம். இது வந்துட்டு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்றதை தாண்டி இதில் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் ரிஸ்க்கும் இருக்குது. இது வீட்டில் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் தேவையில்லாத வேலை. அதனால் யாரும் ட்ரை பண்ணாதீங்க, ஒரு வார்னிங்காக கொடுக்குறேன். அதுவும் தனியாக இருக்கும்போது நைட்டு இது மாதிரி 12-1 மணி இருக்கும்போதெல்லாம் டெஃபினெட்லி ட்ரை பண்ணாதீங்க. வீடியோ பண்ண தான் எடுத்துகிட்டு இருக்கிறேன் நான். அண்டு இதனால் வந்துட்டு எனக்கு பர்சனலி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு கோஸ்ட் வீடியோஸும் நம்ம பண்ணுற இடத்துல வந்துட்டு. அதுக்காண்டி தான் நான் சொல்கிறேன். வைஸ் நாளைக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாமை வச்சுக்கிட்டு இன்றைக்கி வந்துட்டு கோஸ்ட் சேலஞ்சு பண்ணிகிட்ருக்கிறேன். நான் ரெக்கார்டும் கூட நோட்டில் இருக்கிறது எதுவே படிக்காமல் உங்களுக்காண்டி வீடியோ பண்ணிகிட்ருக்கேன், வீடியோ கொடுக்கணுன்னு. இதுக்கெலாம் நீங்கள் என்ன பண்ணணும், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் ஆளில் போடணும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறீங்க, பெல் நோட்டிஃபிகேஷன் ஆள்லேயே போட மாட்டேங்கிறீங்க. கொஞ்சம் மன வருத்தமாக இருக்குது. கொஞ்சம் உங்கள் சப்போர்ட்டெல்லாம் தட்டி விடுங்க, எஸ்எம்எஸ் வரைக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, நம்ம இப்போ சேலஞ்சுக்குள்ளே போயிடலாம் கைஸ். ரெடியா? 3, 2, 1. ஃபைனல் ரிசல்ட் ஸ்டார்ட் ஆச்சு. எனக்கு கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது சத்தியமாக. இதெல்லாம் யாரும் ஃபஸ்ட்டு 2 சேலஞ்சு வேணால் ட்ரை பண்ணுங்கள், ஓகே, நல்லா ஜாலியாக ஃபன்னாக தான் இருக்கும். பட்டு இந்த சேலஞ்சு ட்ரை பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் காட்டுறதை பார்த்து நிறைய பேர் ஜெர்க்காகலாம். நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன், என்னென்னலாம் பண்ணணும்னு எனக்கு தெரியும். அண்டு இது முடிச்சதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னு தெரியும் எனக்கு. அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் தான் பண்ணுறேன். எதுவும் தெரியாமல் ட்ரை பண்ணிக்காதீங்க. நாளைக்கு வீட்டில் எல்லோரும் இருப்பாங்க. அது கொஞ்சம் உங்களுக்கு பர்சனலி உங்களுக்கு மட்டும் அஃபெக்ட் ஆனால் பரவாயில்ல, வீட்டுக்கே சேர்ந்து அஃபெக்ட் ஆகும். டோன்ட் ட்ரை திஸ் அட் ஹோம், ஓகே? அண்டு கைஸ், இதுதான் பென்டாகிராம் சேலஞ்ச் நம்பர் 3. மோஸ்ட் டேஞ்சரஸ் ரிச்சுவல் கைஸ் இது வந்துட்டு. அண்டு ஃபஸ்ட்டு 2 வேணால் ஓகே, நல்லா ஃபன்னாக முடிஞ்சிருக்கும். இது ரொம்ப டேஞ்சரு. பென்டாகிராம் தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு. சேலஞ்ச் என்னென்னா, உங்களுக்கு கண்டிப்பாக இதுக்கு கண்ணாடி கண்டிப்பாக வேணும் கைஸ். கண்ணாடி இருந்தால் தான் இது கொஞ்சம் ஒர்க் ஆகும். அண்டு சென்டரில் ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சுக்கிட்டு ப்ளட் இருக்குல்ல, நம்மளோட ட்ராப்பு இருந்தால் என் கை தான் நீ ப்ளட்டு மலையிலே குளிச்சு ஆத்தடி. ப்ளட்டு வந்துட்டு ஒரு ட்ராப்பு எலுமிச்சம்பழத்து மேலே கண்டிப்பாக இருக்கணும். அது இருந்ததுக்கப்புறம் தான் இந்த இது ரிச்சுவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். கைஸ், எனக்கு கொஞ்சம் கோல்டு, உடம்பு சரியில்லை. அந்த கண்டிஷனில் வச்சு தான் பேசிகிட்டு இருக்கேன் நான். அண்டு எங்கேயும் ப்ளட் விழுந்துருச்சு. அண்டு இதுக்கு நம்ம சொல்ல வேண்டிய வேர்ட்ஸ்லாம் ஒரு மந்திர சொற்கள் சொல்லணும் கைஸ். அது வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸு, இதை தான் நம்ம ரிச்சுவல். இது வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸில் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸில் அது சொன்னதுக்கப்புறம் தான் இந்த சேலஞ்சே ஸ்டார்ட் ஆகும். அந்த மந்திர வேர்ட்ஸை சொல்லி எதுவும் நடக்குதா இல்லையான்னு ஒரு 2 மினிட்ஸுக்கு லைட் ஆஃப் பண்ணிடுவேன். நடக்குதான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அந்த மந்திர சொற்கள். எனக்கு இப்போ தான் ஹார்ட் பீட் அடிக்குது, தனியாக வேறு பண்ணிகிட்ருக்கேன் தெரியா? ஓகே. எத்ரியா சைன்டியா இன்டகிரேட்டட் இன்டெலிஜிட்டிசம். கைஸ், இது ஃப்ரெண்ட்ஸு. எனக்கு ஃப்ரெண்ட்ஸு தெரியாது, கொஞ்சம் வளர்றேன்னு தான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸில். இது நான் ஒரு 5 டைம் சொல்லணும். எத்ரி சென்டியா இன்டெலிஜேட்டட் இன்டெகிலிஜிட்டம். எத்ரி சென்டியா இன்டெகிலேட்டட் இன்டெகிலேட்டட் இன்டெலிஜிட்டிசம். எத்ரியா சைன்டியா இன்டெகிலேட்டிசம். இப்போ வந்து நான் இங்கிலீஷில் சொல்ல போகிறேன் நான் 5 டைம்ஸ். ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வியர்டாக ஃபீல் ஆகுது எனக்கு. சொல்கிறேன். Dispel the darkness of the neurons, bring the lights of truth from the shadow. Dispel the darkness of the neurons, bring the lights of truth from the shadow. Dispel the darkness of the neurons, bring the lights of truth from the shadow. Dispel the darkness. Dispel the darkness. Dispel the darkness. Is cat sound கேட்ட மாதிரி இருந்துச்சு. கேட்டுச்சுன்னு நான் நினைக்கிறேன். பக்குன்னு எனக்கு அடிக்குது.
Bring the lights of truth from the shadow. Dispel the darkness of the neurons. Bring the lights of truth from the shadow. இதுதான் ஸ்பெல்லு. அந்த ஸ்பெல் சொல்லிட்டோம். இந்த ஸ்பெல்லை சொல்லி காட்டு கீழே வந்துருச்சு. பார்க்கும்போதே நம்மளுக்கு பக்குங்குது. கைஸ் யாரும் ட்ரை பண்ணிடாதீங்க, வார்னிங்காக தான் சொல்கிறேன். நான் பட்டிருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, லைட்ஸ் ஒரு கரெக்டாக 2 minutes ஆஃப் பண்ண போகிறேன். பார்ப்போம். டியா கைஸ், லைட்ஸுங்கிறேன் பாருங்கள், கேண்டில் ஆஃப் பண்ண போகிறேன். ஓகே, ரெடியா? 2 கேண்டில் பக்குங்குது. யாரெல்லாம் இருக்கீங்களா என்ன தவிர? இருந்தீங்கன்னா சப்போஸ் என்ன எதுவும் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. உங்களுக்கு நல்லது செய்யணுன்னு தான் நான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கிறேன். கைஸ் பக்குன்னு தான் இருக்குது. ஓகே கைஸ், 2 minutes அப்படியே சைலண்ட்டாக இருப்போம். எதனாவது அதே இடத்துல தான் உட்காந்துருக்கேன். பார்ப்போம். கரெக்டாக 2 minutes. யாராவது இருந்தீங்கன்னா என் பக்கத்தில் வர நீங்கள் ட்ரை பண்ணலாம். கரெக்டாக 2 நிமிஷம் கைஸ். நம்ம நகரவும் கூடாது இந்த இடத்த விட்டு. எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, எதுவும் நடக்கக்கூடாது. கிச்சனில் தான் சவுண்ட் கேட்குதுங்க. நான் ஃபோனை தூக்கிட்டே போகிறேன். போயிட்டு வரத்துக்குள்ளே ஒரு மாதிரி வியர்டாக ஃபீல் ஆகுது கைஸ். 1 நிமிஷம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். இந்த கையில் புல்லரிக்குன்னு சொல்லுவாங்கள்ல, முடியலாம், அது இப்போ எனக்கு முடி தூக்கிட்டு நிற்கிது. ரொம்ப பதட்டமாக ஃபீல் ஆகுது. இது எஃபெக்ட் இப்போ காட்டாது கைஸ், ஒரு நாள் கழிச்சு தான் காட்டுவோம் வீட்டில். இந்த வரைக்கும் நான் சீக்கிரம் முடிக்கணும். ஒரு 30 seconds இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் பிச்சுட்டு வேறு ஆடுற மாதிரி இருக்கு. ஐயோ, நம்ம வீட்டை பார்த்து நம்மளே பயப்பட வேண்டியதாக இருக்கு. கம்பி சவுண்டா? ஓகே கைஸ், முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் லைட் ஆன் பண்ண போகிறேன் கைஸ். ஓகே கைஸ், இந்த சேலஞ்சு முடிஞ்சு. பட்டு இதோட எஃபெக்ட் நம்மளுக்கு இப்போ காட்டாது. ஆல்ரெடி எனக்கு பர்சனலி வீட்டிலே எப்படி சொல்கிறது, கேமரா ஆனில் தான் வீட்டில் நிறைய விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அதெல்லாம் சொல்கிறது இல்லை, நான் ஃப்யூச்சர்ஸில் மேபி சொல்கிறேன் நான். அண்டு இந்த சேலஞ்சை மட்டும் டோன்ட் ட்ரை கைஸ். இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன்னா இல்லை எவ்வளோ ரிஸ்க் இருக்குன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் சொல்கிறேன். நான் யாருக்கும் நான் சத்தியமாக சஜஸ்டே பண்ண மாட்டேன், இது மாதிரிலாம் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். நான் அது வீட்டில் வெளியே நீங்கள் ட்ரை பண்ணலாம். வெளியே ட்ரை பண்ணால் இதோட மோசமாக நடக்கும். இதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணணும், அது நான் பண்ணிடுவேன் இப்பயே. அதனால் ப்ராப்ளம் இருக்காது எனக்கு, எல்லாம் தெரிஞ்சனால தான் பண்ணுறேன். அண்டு ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஒட்டுமொத்த விஷயத்தையும் நம்ம இப்போ ஒழிச்சு கட்ட போகிறோம். ஓகே, ரெடியா கைஸ்? 3, 2, 1. ஸோ கைஸ், அப்படி இருந்தது இப்போ இப்படி மாறிடுச்சு. க்ளீன் பண்ணிட்டேன் நான் டக்குன்னு. அந்த உங்கள்கிட்ட கைஸ் இதோட நம்ம 3 டாப் மோஸ்ட்டு ஃபேமஸான கேம்ஸ் விளையாண்டோம். 3வது வந்துட்டு ரொம்ப ரொம்ப மோசமான கேமு. இருங்க, கேமரா சைடே நிற்க மாட்டேங்குது. ஓகே கைஸ், வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதில் எதுவும் இருக்கோ இல்லையோலாம் சொல்லலை. எனக்கு பர்சனலி சின்ன வயசுலேருந்து கனவு இது மாதிரி சேலஞ்சு பண்ணி வீடியோஸ்லாம் போடணும்னு. இன்றைக்கி அது நிறைவேறிடுச்சு. அண்டு ஓகே, நம்மளுக்கு எப்படி சொல்கிறது, நிறைய பேர் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். நோட்டிஃபிகேஷன் போக மாட்டேங்குது நிறைய பேருக்கு, அது விட தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இது 3 சேலஞ்சில் ஓகே, 2வது சேலஞ்சு கூட ஒன்றும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த லைட் அதில் விழுந்துச்சு. ஓகே. செகண்ட் சேலஞ்சு சார்லி சேலஞ்சில் கூட அது டம்மி தான், அது ஒத்துக்கிறா, ரியலி டம்மி தான் அது. ஃபஸ்ட்டு சேலஞ்சு தேடு பண்ணதுலேருந்து இப்போ எனக்கு லைட்டாக கொஞ்சம் தலை வலிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, மயக்க வர மாதிரி.
தெரில அந்த ஓகே நல்லா சூப்பராக தான் இருந்துச்சு. நான் என்ன பிளான் பண்ணலாம் இருந்துச்சு, ஓகே ஒரு வீடியோவை போடலாம், பிளடி மேரி மட்டும் போடலான்னு தான் நினச்சேன். ஆனால் அப்படி போட்டால் எதுவும் இருக்காதுன்னு எனக்கும் தெரியும். பிளடி மேரி ஒன்றை மட்டும் போட்டால் கொஞ்சம் வீடியோ மொக்கையாக முடிச்சிருந்தா. இந்த 3 டாப் மோஸ்ட்டு ஃபேமஸான கேமை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அண்டு நீங்கள் இதை ட்ரை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு 2 சேலஞ்சு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். தேர்டு ஒன்று வந்துட்டு அது உங்கள் ஓன் ரிஸ்க்கை பொறுத்து. உங்களுக்கு மனசில் நீங்கள் தைரியத்தை வச்சுக்கணும். அதே நிமிஷம் அந்த ரிச்சுவல் பண்ணும்போது நீங்கள் வந்துட்டு எப்படி சொல்கிறது, நெகட்டிவாக நினச்சிக்கணும். ஏன்னா இதால் நான் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கேன். அண்ட் 10க்கு இந்த சேலஞ்சு சத்தியமாக வீட்டில் ட்ரை பண்ணிடாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா 10க்கு ஏற்கனவே சில பஞ்சாயத்து ஓடிட்டுருக்கு. எங்கள் அம்மாவுக்கு வேறு நிறைய தடவை சாமிலாம் வருங்க. உங்கள் வீட்லேயும் நிறைய பேருக்கு வரலாம். மேபி அப்பா அம்மா இருக்காது, மேபி அம்மாக்களுக்கு நிறைய பேருக்கு சாமி வரும். நிறைய இடத்துக்கு நான் போயிட்டு வரேன்ல, அதனால் வந்துட்டு எனக்கெல்லாம் அடி உழுவும். எங்கள் அம்மாட்ட இருந்து எதுவும் சாமிலாம் வந்துச்சுன்னா எதையோ கூட்டிகிட்டு வந்துட்டான்னு சொல்லுவாங்க. இப்போ இது பண்ணதுக்கப்புறம் சாமி மட்டும் வந்துச்சு, என் கதை அதோ கதி தான். தொடப்பத்துலேயே அடிப்பாங்க போட்டு டம்முன்னு. அவங்க அடிக்க மாட்டாங்க, சாமியெல்லாம் வந்து அடிக்கும். நீங்கள் மன்னிச்சுக்கோங்க காட், ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன்னா இப்போயே அவங்கக்கிட்ட பாவம் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், மன்னித்து விடுங்கள். இனி இது மாதிரி தவறுகளை நான் இனி என் வீட்டில் செய்ய மாட்டேன். என் மீது ஆணையாக நான் சொல்கிறேன். அண்ட் கைஸ் ஓகே கைஸ், வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். டைம் இப்போ என்னாச்சுன்னா என்ன 2 மணிக்கிட்ட ஆயிடுச்சு கைஸ். இதுக்கு 2 மணி நேரம் போச்சான்னு எனக்கு சத்தியமாக தெரியல. 2 o'clock ஆயிடுச்சு. இப்போ நான் இதை போயிட்டு டக்குன்னு எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இந்த வீடியோ வந்துட்டு வந்துடும் அடுத்த நாள். இன்றைக்கியா விடிஞ்சிருச்சா, இன்றைக்கி நைட்டே போஸ்ட் பண்ணிடுவேன். நான் வந்துட்டு காலையில் குடுன்னு ஓடி போயிட்டு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எழுதிட்டு வந்துடுறேன். ப்ரே பண்ணிக்கோங்க பாஸ் ஆயிடணுன்னு. பாஸெல்லாம் ஆகலன்னு போகலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும், லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், ஷேர் பண்ணணும். மறக்காமல் நம்ம எக்ஸ்ப்ளோரிங் சந்துரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். இதுக்கப்புறம் இது மாதிரி சேலஞ்சு நீங்களும் சேலஞ்செல்லாம் சொல்லுங்கள், என்னென்ன சேலஞ்செலாம் பண்ணலான்னு. நானும் பண்ண ரெடி. அண்டு பேய் வீடியோஸும் நம்ம சேனலில் வரும். புது ஆடியன்ஸுக்கு நிறைய பேருக்கு எப்படி சொல்கிறது தெரிலனா நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். எக்கச்சக்கமாக போஸ்ட் வீடியோஸ் போட்டு வச்சுருப்போம். அப்படியே லைனாக ஆர்டராக இருக்கும். அப்படியே புது ஆடியன்ஸுக்கு தெரிஞ்சிருக்காது நான் யாருன்னு. அண்ட் போய் நீங்கள் வீடியோஸ் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே நிறைய வீடியோஸ் இருக்கும். பிளட்டு தான் கை ஃபுல்லாக லிட்டரலாக வந்துருச்சு. ஏன்டா பிளட்டு அது இதுன்னு பண்ணுற வீட்டில் எதுவும் ஆகாதான்னு கேட்டிங்கன்னா ஆகாது. இதுக்கப்புறம்லாம் என்னென்னலாம் பண்ணணும்னு தெரியும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா நீங்கள் தேவையில்லாத வேலை பண்ணி தேவையில்லாத விஷயத்தெல்லாம் மாட்டிக்கிட்டிங்கன்னா நான் என்ன பண்ணுறது, அது எனக்கு சொல்லக்கூடாது. நான் சொல்லவும் மாட்டேன் நான் வந்துட்டு. அண்ட் ஓகே கைஸ், நிறைய சொல்லணும்னு தோணுது. சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. பிடிச்சிக்கிற ஒரு டார்கெட் நம்ம சேனலில் வச்சுருக்கேன். கண்டிப்பாக ஆடியன்ஸ் உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். மல்டிபிள் கண்டென்ட்ஸ்லையும் நான் இறங்கி வேலை செய்யலான்னு இருக்கேன். கோஸ்ட் வீடியோஸும் தாண்டி நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். போன வீடியோவில் நிறைய பேர் உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துருக்கீங்க, பயங்கரமாகவே கொடுத்துருக்கீங்க. அண்ட் அதே அளவு இன்னும் 2 மடங்கு போகணுன்னு தான் நான் ஆசைப்பட்றேன் நான் வந்துட்டு. அண்டு ஓகே கைஸ், இதுக்கு மேலே ரொம்ப நேரம் வளன்னு பேசிட்டு நினைக்கிறேன். டக்குன்னு போயிட்டு எடிட்டிங் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி நைட்டில் ஏதாவது நடந்துச்சுன்னா நான் அடுத்த வீடியோஸில் நான் சொல்கிறேன். அண்ட் ஓகே கைஸ், மறுபடியும் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. சப்ஸ்கிரைப் நம்ம சேனலுக்கு நம்ம தான் ப்ரொமோஷன் பண்ணணும், வேறு யாரும் பண்ண மாட்டாங்க. அதுதான் நாங்கள் சப்ஸ்கிரைப்னு எவ்ரி சோலோ கிரியேட்டர்ஸு இந்த மாதிரி எக்கச்சக்கான கிரியேட்டர்ஸ் சொல்கிறோம், சின்ன யூடியூபர்ஸு. ஓகே கைஸ், உங்களுக்கு நான் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு விசித்திரமான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நான் உங்கள் எக்ஸ்ப்ளோரிங் சந்துரு. அண்ட் கைஸ், நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ண மாதிரி இருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே தான் அங்கேயும் இருக்கும், எக்ஸ்ப்ளோரிங் சந்துருன்னு போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்துடுவேன். நீங்கள் பர்சனலாக காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சாலாம் நீங்கள் எனக்கு அங்கே வந்து டிஎம்ஸ் பண்ணலாம். அந்த உங்களை நான் அங்கே காண்டாக்ட் பண்ணுறேன். ஓகே கைஸ், டாட்டா பாய்.